புரியுதுங்களா? இப்போ ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், ட்விட்டராக இருக்கட்டும், டிக்டாக்காக இருக்கட்டும், யூடியூப் எதாக இருந்தாலும் உங்களுடைய நீங்கள் அங்கே கொடுக்கக்கூடிய மூலதனம் இன்கம் எப்படி வருது? உங்களுடைய நேரத்தை கொடுக்குறீங்க. அப்போது அந்த நேரத்தை அந்த ஊடகங்கள் பயன்படுத்தி தான் விளம்பரங்களை போடுறாங்க. அந்த விளம்பரத்தின் மூலமாகத்தான் அவர்கள் பொருள் ஈட்டுகிறார்கள். அப்போது அவர்களுக்கு எது மூலதனமாக இருக்குதோ அந்த மக்களுக்கு தனியாக ஒரு ரெப்ரசன்டேட்டிவை போடுனா போட மாட்டேன்னு சொல்லிட்டு அடம்பிடிக்கிறாங்க. சுமார் 26 சமூக ஊடகங்கள், சமூக வலைதளங்கள் இப்போது முடக்கப்பட்டிருக்கு. அதாவது ஆகஸ்ட் மாத கடைசியில் ஒரு 7 நாள் டைம் கொடுத்தாங்க. அந்த 7 நாள் டைம் கொடுத்ததுக்கு பிறகு அவர்கள் அந்த நிறுவனங்கள் கண்டுக்கவே இல்லை. அவங்க என்ன நினச்சிட்டாங்க, இதெல்லாம் ஒரு கண்ட்ரி இத்தனை இருக்கிறாங்க, இவனுக்கு போய் தனியாக ஒரு ரெப்ரஸன்டேட்டிவ் போட்டு ஒரு ஆஃபீஸ் போட்டு எல்லாம் போடணுமா அப்படின்ற மாதிரி அவனு நினச்சிக்கிட்டாங்க. இது உண்மையில் சொல்லப்போனால் அந்த மாணவர்களின் புரிதலில் இருக்கக்கூடிய பிரச்சனை.